ஸோ ஹே ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மும்பையில் பெரிய நேஷனல் பார்க். ஸோ இங்கே டைகர் சம்திங் எல்லா அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கிலா மாதிரி இருக்குது. ஸோ கிலா சொன்னவாங்கன்னா இந்த பழைய காலத்தில் இருந்துச்சு, அது இருக்குன்னா அவங்களுக்கு அந்த இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக தான் காமிக்க முடியும். ஆனால் இங்கேருந்து சம்திங் 3 கிலோமீட்டர் சம்திங் நடந்து நம்ம உள்ள வரைக்கும் போனோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது என்ட்ரன்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே இன்னும் நம்ம நடந்து போயிட்டு உள்ளே போய் பார்க்கணும். ஸோ நம்ம ட்ராக்கிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ராக்கிங்னு சொல்ல முடியாது, நம்ம மலைக்கே போல் ஒரு கெனரி கேவ்ஸ் தான் நம்ம போகிறோம். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 103 ருபீஸ் அண்ட் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஸோ இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நிறையா சாலு பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு நிறைய நடக்கணும். ஸோ நம்ம நடந்து முன்னாடி வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தண்ணி டேங்க்கு பாருங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் தண்ணியை குடிக்கலாம், தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நிறையா இன்னும் கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் கூட இருக்குது. சைக்கிள் சம்திங் 4 ஹவர்ஸ்க்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க. வேறு உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்ஸு, வேறு கவர்மெண்ட் பஸ்ஸு, வேறு சின்ன டெம்போ மாதிரி அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேப் பொறுத்து தான் நம்ம போகணும். நம்ம வண்டியில் இன்றைக்கி போக மாட்டோம், இன்றைக்கி நம்ம நடந்து தான் போகணும். ஏன்னா நடந்து போனால் உங்களுக்கு எல்லாம் காமிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் மேப்பில் எல்லாம் இருக்குது. டைகர் பாயிண்ட் சம்திங் லேக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம டைரெக்டாக கெனரி கேவ்ஸ் போகிறோம். ஸோ அது இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக ரூட் காமிக்கிறேன், இந்த ரூட் எப்படி நம்ம போகணும். ஸோ வாங்க லெட்ஸ் கோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சைடில் பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளவர் சம்திங் எல்லாம் போட்டிருக்காங்க. வேறு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டியில் எழுதி கிடைக்கும். ஏன்னா நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கோம். ஸோ மகாராஷ்டிராவில் இப்படி தான் இருக்கும், வேறு எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டன், பெரிய கார்டன் இருக்குது. ஸோ இந்த கார்டனுக்குள்ளே நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் நடந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் அப்படின்னா டஸ்ட்பின் இருக்கும், இங்கே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது யூஸ் பண்ணோம். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம எங்கே வந்துட்டோம்னா பாருங்கள் இன்னும் கொஞ்சம் என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு வர போகிறோம். ஸோ இந்த வண்டியில் பாருங்கள், இந்த வண்டியில் நீங்கள் போகலாம். இது ஒரு ரெண்ட்டுக்கு நம்ம காசு கட்டி நம்ம இங்கேருந்து போகலாம். ஸோ நம்ம நடந்தால் போனோம். இன்றைக்கி மழை கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது. ஸோ வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் இப்போ இது என்னென்னு பாருங்கள், புலி. ஸோ நம்ம அங்கே போகக்கூடாது, ஏன்னா அது ஸ்டாச்சு தான். வேறு உங்களுக்கு போகணுன்னா நீங்கள் பஸ்ஸை பிடிச்சா அது டைகர் பார்க்க போகலாம். ஆனால் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ நம்ம ட்ராக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னும் காமிக்கிறோம் உங்களுக்கு முன்னாடி. ஸோ முன்னாடி உங்களுக்கு காமிக்க வந்தோன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரெயின் ட்ராக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிரஸ்லாம் வராதுப்பா, உங்கள் ஊர் ட்ரெயினில் நமக்கு வராது. இங்கே பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் வரும். ஸோ அதை இப்போ பூட்டி வச்சுருக்காங்க இந்த மழை டைமில். ஸோ அது என்றைக்கு சாலு பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ முன்னாடி பார்த்தோன்னு நீங்கள் பாருங்கள் 2 ஆர்னி இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா மழை டைம். ஸோ மழை டைமில் இங்கே யாரும் இல்லை, அனிமல்ஸ் மட்டும் தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு ஒரு செம்மையாக நேச்சர் மாதிரி இருந்துச்சு. வேறு இங்கே வரங்களேன் என்ன என்ஜாயாக சாப்பிடுது. ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் நம்ம கெனரி கேவ்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ் எழுதியிருக்கா. ஸோ இங்கே தான் நம்ம போகணும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வில்லேஜ் கூட இருக்குது, சின்ன வில்லேஜ். ஸோ நம்ம அது பார்த்து இன்னும் நம்ம முன்னாடி போகணும். இப்போ நம்ம டைரெக்டாக இங்கே வந்துட்டோம்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் மான். இது கூட இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மான் தான். இங்கே பாருங்கள் இன்னொன்று இங்கே இருக்குது. இந்த மாதிரி இது நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் போய் பார்ப்போம் என்னென்ன நம்ம பார்க்க கிடைக்குதுன்னு. ஸோ அங்கே போகலாம். ஒரு ஊருக்கு வந்துட்டு ஊருக்கு ஏன் வந்திருக்கோன்னா இங்கே பாருங்கள் எங்களுக்கு கடை தேவை. ஸோ கடை எங்கேயுமே பார்க்க முடியல. நாங்கள் வெளியே ஒரு ப்ரெசன்ட் கேட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ளே ஒரு கடை இருக்குது. ஸோ அது நாங்கள் போய் பாருங்கள், திறந்துச்சுன்னா நீங்கள் என்ன வாங்கணும்னு வாங்கிக்கோங்க. ஸோ நாங்கள் டைரெக்டாக உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. ஊர் மாதிரி இருந்துச்சு, ஊர் ஃபீலிங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா மழை டைமில் பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா க்ரீனரியாக எல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு இருந்துச்சு. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அந்த கடை நமக்கு பூட்டி கிடந்துச்சு. இப்போ பாருங்கள் நாங்கள் டைரெக்டாக போனோன்னு இங்கே பாருங்கள் ரைட் சைடில் தான் கிடந்துச்சு. ஸோ அந்த கடையை பூட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக வெளியே நமக்கு போயிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஒரு டேம் கிட்ட வந்துட்டோம். டேமும் சொல்ல முடியாது, பார்த்திங்கன்னா இது ஒரு லேக் மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம உள்ளே போக முடியல. என்ன பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வாட்ச்மேன் கூட நிற்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் பாருங்களேன் எல்லோரும் பார்த்து நிற்கிறாங்க. ஏன்னா எவனோ உள்ளே போகக்கூடாது, அது ஒரு ரிஸ்க்காக இருக்கும்ல. ஸோ அங்கே யார் போகலாம், நம்ம டைரெக்டாக நடந்து இன்னும் முன்னாடி போகலாம். ஸோ நம்ம இந்த இடத்துக்காக போகிறோங்க பாருங்கள், பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தா என்ன மாதிரி இருக்கணும். ஸோ அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கேட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துலேருந்து கிளம்புனோம்னா அதை விட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இருக்க பார்க்கறதுக்கு.
ஸோ இது தாண்டி இன்னொரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட் தாண்டி நம்ம டைரெக்டாக அந்த கேவ்ஸ் கிட்ட போயிடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், என் ஃப்ரெண்டு கூட என் கூட பின்னாடி பார்த்தீங்களா, அவன் ஃபஸ்ட்லேருந்தே என் கூட வரான். ஆனால் இங்கே வரைக்கும் வர போகணும்னு தெரியல. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு காமிக்கணும்னா, முக்கியமாக இவனை தான் காமிக்கணும். பாருங்களேன், நம்ம கூட ஃபஸ்ட்லேருந்தே கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன். நம்ம எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கிறான், எங்கே போகணுமோ அங்கே கிளம்பி நம்ம கூட வரங்க பாருங்க, திரும்பி நின்றுட்டான். ஸோ இன்னும் நம்ம ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு நடந்து. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இன்னும் 10 to 20 நிமிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். மூச்சு ஓவராக வாங்குது. ஸோ வாங்க, நம்ம ஃப்ரெண்டு இன்னும் நம்ம கூட தான் வரான். ஸோ இவனுக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ வா போவோம் வா. ஸோ ஃபேமிலிஸ், ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் லாஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்கு மேலே ஒரு வளைவு இருக்குது. ஸோ அது தாண்டி நம்ம மேலே போகணும். பாருங்கள், இதுதான் கெனரி கேவ்ஸ். பார்க்கறதுக்கு இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க, நான் மேலே கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. நானும் என் ஃப்ரெண்டும் போய்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி தான் இந்த ட்ராக் முடியும். ஸோ வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சலோ, பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வரான். ஸோ மூச்சு ரொம்ப வாங்கலி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 500 மீட்டர்ஸ் தான். ஸோ அது இப்போ நம்ம ரீச் ஆயிடுவோம். ஸோ உங்களை நம்ம அதை காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம கரெக்டாக வந்துட்டோம். பாருங்கள், ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ டைரெக்ட் நம்ம கேட் கிட்டே போய் அதே மேலே ஆயிடும் நம்ம. ஸோ இருந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். இது பாருங்கள், இதுதான் கெனரி கேவ்ஸ். இன்னொரு 20 ஏணிப்படி இருக்குது. ஸோ அந்த ஏணிப்படி ஏறி நம்ம மேலே போனோம். இதுதான் எங்களுக்குள்ளது இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் இது பார்த்து படிக்கலாம் என்னென்ன இருக்குங்க. ஸோ அங்கே நம்ம மேலே ஏறுவோம். இப்போ இதுதான் எங்களோட மேப்பு. ஸோ நம்ம மலைக்கு வந்துட்டோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கார்டன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு கேன்டீன் இருக்குது. இங்கே மேலே தான் நம்ம போகணும். வாட்டர் ஃபால் சம்திங் எல்லாமே இருக்குது. வேறு இங்கே பாத்ரூம் இருக்குது. இது இந்த ஃபுல்லாக இங்கே இருக்குது. வேறு இங்கே மேலே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு சம்திங் 25 rupees. ஸோ மேலே வந்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் போகணும்ல. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஒரு சுற்றி டைரெக்டாக மேலே வந்துடுவோம். பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அதிசயம் நீங்கள் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள். ஸோ இது கெட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இன்னும் மேலே வந்திருக்கோம். பாருங்கள், இதுதான் அந்த காலத்தில் கெட்டினது. இது ஒரு கோயிலாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறையா பழைய கால ரூம் இருக்குது. புத்தர் சம்திங், இங்கே புத்தர் தான் இருந்தாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் தியானம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. கேமரா வா. ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டே போர்டு போட்டிருக்காங்க கீப் சைலன்ஸ்னு. இதுக்குள்ளே எதுவும் நீங்கள் பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. ஏன்னா இது சைலன்ஸ் வந்து தான் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே வந்து ஏதோ பேசல, எல்லாம் வீடியோ தான் எடுத்தோம்.
ஸோ நான் வெளியே போய் இன்னும் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது பார்த்தீங்கன்னா இது ஜெயில். அந்த காலத்தில் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா இதில் தான் போட்டு பூட்டி வச்சிருவாங்க உள்ள. ஸோ இது பாருங்கள், இதுதான் உங்களுக்கு காமிக்கணும். இன்றைக்கி என்னென்னு தெரியல, கடவுள் நம்ம மேலே அவ்வளோ இது பண்ணுறாங்க. மழை அப்படி வரப்போகுது. ஸோ மழை வர்றதுக்குள்ளே கொஞ்சம் குளிப்போம், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். ஆல்மோஸ்ட் மழை வரதான் போகுது. ஸோ இதுக்கு மேலே நான் போனேன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து ஃபுல் மும்பை, பாதி மும்பை தெரியுது. ஆனால் இதுக்கு மேலே போனேன்னா நம்ம சொரகத்துக்கு போயிடுவோம்னு எனக்கு ஒரு திங்கிங் வருது. ஸோ இப்போ மழை வரப்போகுது. ஸோ நம்ம டைரெக்டாக மேலே ஏறி டக்குன்னு கீழே வந்துடுங்க. பாருங்கள் பாதி பேர் கீழே வந்துட்டாங்க. ஏன்னா மழை வந்தால் நம்ம மேலே ஏறிடுவோம், ஆனால் கீழே இறங்க முடியாது. ஸோ வாங்க நம்ம டக்குன்னு மேலே போயிட்டு கீழே வந்துடுவோம். பாருங்கள் ஆல்மோஸ்ட் மழை வந்துருச்சு. ஸோ நீ குளிச்சு தான் போக போகிறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு மழை இன்றைக்கி குளிப்பாட்டு தான் விட போகுதுன்னு நான் நினைக்கிறேன் என் தாட்டில். ஏன்னா அப்படி மழை வரப்போகுது. ஸோ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு. இதுக்கு மேலே இருக்குது கைஸ். ஆனால் நான் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ மழை வரப்போகுது. ஸோ கீழே போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இங்கே வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ணுங்கள். சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் vlogல. அப்போ வரைக்கும் பை.